அடைவதற்கு தகுதியானது என்ன? பகவத் அனுபவம். அதுதான் சொல்றா, நம் பாவைக்கு செய்யக்கூடிய கிருசிகள் நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா பகவத் அனுபவம். என்னது? பார்க்கடலுள் துயில்கின்ற பரமனுடைய அடியை சேர்தல், பகவத் அனுபவத்தை உணருதல். இதற்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பைய அப்படிங்கிற வார்த்தை முதல்ல சரணாகதி பண்ணிக்கணும், அடுத்தது பிரபத்தி பண்ணணும். இது ரெண்டும் சைட் பை சைட். முதல்ல சரணாகதி பண்ணிட்டோம்னா என்னென்ன ரீசன் எப்படின்னு தெரியும். அடுத்தது பிரபத்தி பண்ணிட்டோம்னா அவனை அருகாமையில் இட்டு செல்லக்கூடியது, உஜ்ஜீவிக்கும் வகைக்கு நம்மை சிந்தித்து மகிழ்ந்து அனுபவித்து அவனை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ற பாருங்க, கேளுங்கள். என்னது? பிரபத்திக்கு பேசிக்கானதெல்லாம் நான் சொல்றேன், கேளீரோ. என்னது? உஜ்ஜீவத்திற்கு, நாம் உஜ்ஜீவனம் செய்வதற்கு, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு வகை, அந்த வகையை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து மகிழ்ந்து அதற்கடுத்தது அவனை அனுபவிக்க, பகவானுடைய எண்ணங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அனுபவிச்சுட்டு என்ன? பகவத் கைங்கரியம் பண்ணணும். அததான் சொல்றா, வர்ணாசிரம தர்மங்களை நாம் அனுசந்திக்க வேண்டும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு. இவன் மெயினா சொல்றது நெய்யணும் பாலணும் அப்படிங்கிறது அது ஆகாரம். அதாவது ஏகாதசி போன்ற விரத தினங்கள்ல நாம சில பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, சில விஷயங்களை அனுசந்திக்க வேண்டும், அனுசரிக்க வேண்டும். அந்த மாதிரி பதார்த்தங்கள் அர்த்தங்களை நாம போக்யாந்தரங்களை தவிர்த்து, நெய்னா டைரக்டா நெய் இல்லை, பால்னா டைரக்டா பால் இல்லை, நமக்கு எது எதெல்லாம் சிந்தனையை கெடுக்கக்கூடியமோ